الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. وقال الله سبحانه وتعالى: والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: وقال رسول الله صلى الله عليه وسلم: أد الأمانة إلى من ائتمنك ولا تخن من خانك. وقال عليه الصلاة والسلام أيضا: ادعوا الله وأنتم موقنون بالإجابة، أو كما قال عليه الصلاة والسلام. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, குறுகிய காலம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனாக தெரிவு செய்து எங்கள் உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். யாருடைய கோரிக்கைக்காகவும் அல்லாஹ் எங்களை அனுப்பல. யாரும் தீர்மானம் நிறைவேற்றதுக்காகவும் ரப்ப எங்களை அனுப்பல. யாரும் வேண்டுகோள் விடுத்ததுக்காகவும் ரப்ப எங்களை அனுப்பல. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவனாக விரும்பினான், அவனாக நாடினான், அவனாக படைத்தான், அவனாக எங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறான். இப்ப இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இது ஒரு வாழ்றதுக்குரிய ஒரு வாழ்க்கை அல்ல. இது ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிற இடம். இது வாழ்ற இடம் அல்ல, இது ஒரு வாழ்க்கையை தயாரிக்கிற இடம். உலகத்துல யாருக்கு பிரச்சனை என்றால், யாரும் உலகத்துல நிம்மதியாக வாழ நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரச்சனை. வாழ்க்கை இல்லாத இடத்துல வாழ பார்க்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை. யார் இந்த உலகத்தை ஒரு வாழ்க்கையை தயாரிக்கும் இடமாக பயன்படுத்துவாங்களோ அவருக்கு உலகம் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் இந்த துனியாவை படைச்சவன். இந்த உலகத்தில் உள்ள அவ்வளவு ரகசியம் அவனுக்கு தெரியும். முழு உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் எல்லோரும் இணைஞ்சாலும் இந்த உலகத்தினுடைய ரகசியங்களை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எவ்வளவு விளங்கி இருக்கிறானோ அதோட கோடியில ஒரு பகுதி கூட அவர்களுக்கு தெரியாது. முழு ரகசியம் ரப்புக்கு இருக்கு. அந்த ரப்பு உண்மையில உலகத்தை பெரிதுபடுத்தி பேசுறதுன்னா அவன் தான் பேசிக்கணும். எப்போதும் தயாரிக்கிறவன் அவன் தயாரிச்ச பொருளை சந்தைப்படுத்தத்தான் பார்ப்பான். அத கேவலமா பேச மாட்டார். அவர் தயாரிச்ச பொருளை அவர் பெருமதி உள்ளதாக காட்ட முனைவார்.
அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவனே தயாரித்த உலகத்தை அவன் எப்படி அறிமுகப்படுத்துறான்? உலகம் ஏமாத்துது, நீ ஏமாறாத. உலகம் ஏமாத்துது, நீ ஏமாறாத. எங்களை ரெண்டு பக்கத்தால நாங்க ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். ரெண்டு பக்கத்தால நாங்க ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டிலிருந்தும் தப்பி பிழைச்சி ஆகிராவுடைய வாழ்க்கையை தொடங்குறது ஒரு பெரிய புத்திசாலித்தனம். முதலாவது எங்களை ஏமாற்றக்கூடியது உலகம், உலகத்தில வாழ்க்கை. அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சொல்றான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விடக்கூடாதுங்கிறான். உலக வாழ்க்கை ஏமாத்துறது மாதிரிதான் இருக்கிறது. நிறைய பேர் ஏமாந்து போயிட்டாங்க. நாங்க ஏமாந்தோம் என்கிறத விளங்குறாங்க கபருக்குள்ள போனதுக்கு பின்னால. உலகத்துல இருக்கிற வரைக்கும் சாதித்தோம் என்று நினைச்சாங்க. எப்ப கபருக்குள்ள அடக்கப்பட்டார்களோ ஏமாந்தோம் என்று விளங்குறாங்க. உலகம் ஏமாத்திடக்கூடாது. உலகம் எவ்வளவு ஏமாத்து தெரியுமா? நாங்க ஏமாந்து கொண்டே ஏமாறலைன்னு நினைக்கிறோம். அப்படி எங்களை ஏமாத்துது. பக்கத்துல ரெண்டு கடை இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்கிறவங்க. ஆனா ஒருவர் அவருடைய கடையில தனியாக இருந்து அடுத்த கடையை பத்தி யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார்? எனக்கு இல்லாத இன்னின்ன நியமத்துல இவனுக்கு இருக்கு, இவனுக்கு எந்நேரம் வியாபாரம் நடக்குது, இவன் சொந்த கடை, இவனுக்கிட்ட நிறைய மக்கள் வாராங்க, அது எனக்கு இல்லையே. ஆனா அதை வாயால சொல்ல மாட்டார், மனசுக்குள்ள வச்சிருப்பார். இது போல பக்கத்தில் இருக்கிறவன் உட்கார்ந்துட்டு இங்கே பார்க்கிறது. அவன் இந்த வியாபாரத்தால் ஒரு வாகனமே வாங்கி இருக்கிறான், நான் வாங்கவே இல்லை. இவன் இன்னொரு கடையை இன்னொரு இடத்துல திறக்க பார்க்கிறான், நான் எந்த கடையை ஓட்டுறதே ஒரு பாடா இருக்குது. இது அவர் யோசிக்கிறார். ஆனா அதை இவர்கிட்ட சொல்றதில்லை. இதுல சாராம்சம் என்ன? இந்த கடையில் உள்ளவருக்கு அவரை காட்டி ஏமாத்துது, அவர்ந்த கடைக்காரனுக்கு இவரை காட்டி ஏமாத்துது. ஏமாத்துறது உலகம். இதுபோல ஒவ்வொரு வீட்டிலையும் உள்ளவர்கள் அடுத்த வீட்டில் உள்ளவர்களை பார்த்து யோசிக்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ளவர்கள் இவர்களை பார்த்து யோசிக்கிறாங்க. ஒரே இடத்துல வேலை செய்யறவங்க ஒருவர் இன்னொருத்தரை பார்த்து யோசிக்கிறாங்க. இப்படி யோசிச்சு யோசிச்சே கபருக்குள் அடக்கப்படுறாரு. அல்லாஹ் சொல்ல, இந்த ஏமாற்றத்தில் மட்டும் மாட்டிக்காத. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. இரண்டாவது ஏமாத்துக்காரன் ஷைத்தான். அல்லாஹ் குர்ஆன்ல ஷைத்தான் அடையாளப்படுத்துறான், மிக பெரும் ஏமாற்று பேர் வழி என்ன, ஆக பெரிய ஏமாத்துக்காரன். ஃபலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வுடைய விஷயத்துல அந்த ஏமாற்றுக்காரன் உங்களை ஏமாத்தி விடக்கூடாது. ஒன்று உலகம் ஏமாற்றக்கூடாது, இரண்டாவது ஷைத்தான் ஏமாற்றக்கூடாது. ஏமாற்றப்பட்டவர்களை பார்ப்பீங்க, போத பிடிச்சவர்களை போல உலகத்தில் இருப்பாங்க. இப்படி ரோட்ல போனாலே பார்க்கணும், துனியாட ஏமாற்றத்தில் மாட்டிப்பட்டவங்க போத பிடிச்சவங்களை போல இருப்பாங்க, தூள் பாவிச்சவனை போல இருப்பாங்க. பாங்கு காதுக்கு கேட்கும், கேட்காதது போல போவாரு. மஸ்ஜிதில் குத்துபா நடக்கும், அவர் வரவே மாட்டாரு. அவருக்கு பாவங்கள்ல இன்பம், நன்மைகள்ல வெறுப்பு. நன்மை என்றா கசக்கும், பாவம் என்றா இனிக்கும். பாவத்துக்கு நேரம் ஒதுக்குவார், நன்மைகளுக்கு நேரம் ஒதுக்கிறது வீண் விரயமாக தெரியும். ஏமாந்தவர்கள் அடையாளம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவன் உலகத்தை பத்தி சொல்றான். உலகம் ஒரு
கேலி கூத்து என்றான். யாரு சொன்னான்? உலகத்தை படைச்ச ரப்பு சொல்றான். அதுக்கு மேல எங்களை படைச்ச ரப்பு சொல்றான். உலகம் ஒரு கேலி கூத்து என்றான். வமல் ஹயாத்து துன்யா இல்லா லஇபும் வலஹ். துனியாவுடைய வாழ்க்கை வெறும் ஒரு பராக்கும் விளையாட்டுமே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்ப நாங்க எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோமே நிம்மதியான வாழ்க்கை தேவை என்று. மேடைகள் எல்லாம் சொல்றாங்களே சுபீட்சமான வாழ்க்கை வரப்போகுது, இன்பமான வாழ்க்கை வரப்போகுது, சந்தோஷமான வாழ்க்கை வரப்போகுது. இதெல்லாம் சுத்த பொய். ரப்பு சொல்றான், இங்க அதை எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதே. உனக்கு வாழ ஆசையா கபருக்கு வா. வாழ்க்கை துவங்குறது மரணத்துக்கு பிறகு. மறுமையின் வீடுதான் வாழ்றதுக்குள்ளிடம். ஆகிரா வாழ்றதுக்குள்ளிடம். உண்மையை சொல்லித் தருது குர்ஆன். இதுக்கு எதிராக 1000 குரல்கள் வரட்டும், முஃமின் விளங்கிக் கொள்ளணும். இவங்க எல்லாம் பொய்ய சொல்றாங்க, ஏமாற்றத்துக்கு மேலால இன்னும் ஏமாற்ற போறாங்க. எங்களுக்கு அல்லாஹ் உண்மையை சொல்றான். வாழ்க்கை இருக்குது கபருக்கு பிறகு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நோயில இருக்கிறாங்க. 13 நாள் காய்ச்சல் பிடிச்சு தலைவலி ஏற்பட்டு தலையில பெரிய கட்டு போட்டு இருக்கிறாங்க. இந்த காட்சியை அவங்களோட மகள் பார்க்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க சின்ன வயதிலிருந்தே தகப்பனுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் இழப்புகள் எல்லாம் கண்டவங்க. அவங்க ஒரு ஆத்திரமாக சொன்னாங்க, என் வாப்பக்கு இந்த வயசுலையும் இவ்வளவு கஷ்டமா இருக்குது என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகளுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு செய்தி சொல்லிட்டு போனாங்க. சொன்னாங்க, மகளே, இன்றைக்கு பிறகு உண்ட தந்தைக்கு கஷ்டம் இல்லை என்றாங்க. கஷ்டப்படுகிற கடைசி நாள் இதுண்டாங்க. என்றா நிம்மதி பெற அடுத்தது கபருக்கு போக போறேன். லா கரப அலா அபீகி பஅதல் யௌம். புகாரி முஸ்லிம் ரிவாயத். இன்றைய நாளைக்கு பிறகு உனது தகப்பனுக்கு கஷ்டம் என்கிறது இல்லை. வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள் மூமின்கள். அவங்க மௌத்தாகிறது நிம்மதி பெற, அவங்க மௌத்தாகிறது நிம்மதி அடைய. ஜனாசா கொண்டு போகப்படும் போதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை பார்த்து கேட்கிறாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின். இவர் நிம்மதி பெற செல்கிறாரா, இவர் போறதால உலகத்துக்கு நிம்மதியா? எங்களை பத்தியும் மலக்குகள் அப்படி பேசிக்க போறாங்க. இவர் நிம்மதி எடுக்க போறாரா, ரெஸ்ட் எடுக்க போறாரா, இவர் போறதால உலகத்தில் இருக்கிறவனுக்கு நிம்மதியா? முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹும் மின். ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலல்லாஹ், அதோட அர்த்தம் எங்களுக்கு புரியல. முஸ்தரீஹ் முஸ்தராஹும் மின் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துனியாவில இவரே அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ்ந்த ஒரு மனிதனாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ்வுக்காக இவர் முகம் கொடுக்க வேண்டி வந்திருக்கும். இப்போது அந்த சிரமங்களில் இருந்து ஓய்வு பெற கபருக்கு போறார். இவர் உலகத்திலே பாவம் செய்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான நடந்த ஒரு பிரஜையாக இருந்தால் இவர் போறதால ஊரும் உலகமும் நிம்மதி அடையுது. அற்பமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டீங்க, ஒன்றுமே இல்லைங்க. தப்சீர்ல எழுதுறாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏன் துனியாவுடைய வாழ்க்கைய கேலி போலி என்றான், மறுமையத்தான் வாழ்க்கைங்கிறான். ஏன் அப்படி சொல்றான்? எங்களுக்கு உலகம் ஒரு வாழ்க்கை போல தெரியுதே, அதுக்குத்தான் விழுந்து விழுந்து வீடு கட்டுறோம், அதுக்குத்தான் விழுந்து விழுந்து காசு சம்பாதிக்கிறோம், நிம்மதியா வாழத்தானே. அல்லாஹ் இப்படி சொல்றானே.
தப்சீர்ல எழுதுறாங்க, ஹதீஸுடைய விளக்கத்தை எடுத்து ஏன் அல்லாஹ் சொல்றான்டா, வாழ்வதற்கு தேவையான 4 விஷயங்களும் உலகத்தில இல்ல, அப்ப அது வாழ்க்கை இல்லை. அந்த நாளும் உலகத்துல பிறக்கிற யாருக்கும் இல்ல, இனியும் கிடைக்காது, யாருக்கும் இல்ல, முயற்சி செஞ்சாலும் கிடைக்காது. முதலாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் முதலாவது அவர் மரணிக்க கூடாது. சாத்தியப்படுமா யாருக்காவது? மௌத்து மாளிகைக்குள்ளையும் போகும், குடிசைக்குள்ளையும் போகும். மௌத்து யாரையும் விட்டு வைக்கலாது, யாருக்கும் தப்பேலாது. இரண்டாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் வாலிபம் முடியக்கூடாது, வயோதிபம் வரக்கூடாது, வாலிபனாகவே இருக்கணும். அப்பதான் அந்த பலத்தோடு உலகத்தை அனுபவிக்கலாம். அதுவும் உலகத்தில யாருக்கும் சாத்தியப்படாது. மூணாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் நோயே வரக்கூடாது, இதுவும் உலகத்தில யாருக்கும் சாத்தியம் இல்லை. நாலாவது எழுதுறாங்க, வாழ்க்கை என்றால் கவலை வரக்கூடாது, இதுவும் யாருக்கும் சாத்தியம் இல்லை. ஆகவே உலகம் ஒரு வாழ்ற இடமல்ல. இந்த நாளும் இருக்குது சொர்க்கத்தில். இந்த நாளும் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும், ஜன்னத்தில் சொர்க்கத்தில் கிடைக்கும். கபரில் அடக்கம் செய்யப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் சுவர்க்கத்திலேயும் இடம் இருக்குது, நரகத்திலேயும் இடம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்லவராக இருந்தால் அவருக்கு காட்டப்படுமாம், நீ தப்பு செய்திருந்தால் நரகத்திலே இங்கதான் போக இருந்தாய், அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான், இப்போ நீ சொர்க்கத்திலே இங்க போறாய். பாவிகளுக்கு காட்டுவான், நீ நல்லவனாக இருந்திருந்தால் உனக்கு சொர்க்கத்திலே இந்த இடம் கிடைக்க இருந்தது, ஆனால் நீ தப்பு செய்துட்டாய், நரகத்திலே இங்க விட போறாய். வாயால சொல்றது லேசி, தனிமையில கபரில் இருக்கும் போது அந்த காட்சியை காட்டும் போதுதான் உருகுவான், உருகிடுவான். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில பெரும் பெரும் பிரச்சனைகள் எல்லாம் மனிதன் தப்பிச்சு போயிடுறான். கழுத்து போற வேளைகளிலே நுணுக்கமாக நின்று தப்பிக்கிறான். சக்கராத்தில தப்பிக்கிறதுக்கிறே உலகத்தில அறிவால தப்பிக்கிறான், நுண்ணறிவால தப்பிக்கிறான், மனிதர்களோட உதவியால தப்பிக்கிறான். கபரில தப்பிக்க ஒன்றுதான் நேரும், ஈமான் இருந்தா மட்டும்தான் தப்பிக்கலாம். சக்கராத்துடைய கட்டத்தில் இருந்து பணமும் பிரயோசனம் அளிக்காது, பணம் உதவாது, மக்கள் உதவ மாட்டாங்க, படிப்பு உதவாது, கல்வி உதவாது, ஈமான் மாத்திரமே உதவும். அல்லாஹ் சொல்றா, அங்க காசி பழத்தில் அங்க வராதீங்க, உங்களோட காசி பழம் அதை இங்க போட்டுட்டு வாங்க, அங்க வராதீங்க. ஆள் பழத்தில் அங்க வராதீங்க, ஈமானோட வருவீங்கன்னா தப்புவீங்க. காசும் பயனளிக்காது, ஆட்களும் பிரயோசனம் அளிக்க மாட்டாங்க. இல்லாமன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாரு சலாமத்தான ஈமானுடைய உள்ளத்தோடு வாரார்களோ அவங்க மட்டும்தான் தப்புவாங்க, அங்க தப்பிக்கிறார். தப்சீர்ல எழுதுறாங்க, சக்கராத்தில தப்பி போறது லேசி வேலை இல்லை. எங்களுக்கு விளங்குது, ஆள் அப்படியே ஒரு சத்தம் போட்டார், மூத்தா போயிட்டார், ஒண்ணுமே விளங்கல இல்ல, அவர் 6 கட்டங்களை கடக்கிறார். அதுக்குள்ளால 6 கட்டங்கள், ஒவ்வொருவர்களும் அந்த 6 கட்டத்தையும் கடக்கணும். அதுல 3வது கட்டம் தான், அவரால் மூச்சு விட முடியாம பதற நேரத்துல மக்கள் கேட்பாங்க, ஓதி பார்க்க ஆள் இல்லையா, பக்கத்துல டாக்டர் இருக்கிறாரா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போமா. இவருக்கு தெரியும், இவங்க கொண்டு போற இடத்தால என்ன தப்பிக்க இயலாது. வகீல மன்றாக,
ஓதி பார்க்கிறவங்க தான் வைத்தியம் செய்யறவங்க. கடைசி கட்டம் தான் ஷைத்தானுடைய முயற்சி. இப்பவே தொலை விடுறான் இல்ல, இப்பவே ஷைத்தான் தொலை விடுறான் இல்ல, பிந்தி தொழுகின்றான். இப்பவே குர்ஆனை எடுத்து ஓத நினைச்சா பிந்தி ஓதுகின்றான். இப்பவே ஃபஜ்ருக்கு எழும்ப நினைச்சா இன்னும் கொஞ்சம் பிந்தி தொழுகிறான். எல்லாம் பிறகு பிறகு பிறகுன்னு போட்டு கிழவனா போயிட்டோம், செஞ்சது ஒன்றுமே இல்லை. இவன் கலிமாவோட மௌத்தாக விடுவானா? தொலை விடாதவன், நோன்பு பிடிக்க விடாதவன், ஓத விடாதவன், ஜிக்ரு செய்ய விடாதவன், பள்ளிக்குள்ள இருக்க விடாதவன் எங்களை கலிமாவோட மௌத்தாக விடுவானா? ஷைத்தான் முழு பலத்தையும் பாவிக்கிற இடம் கடைசி கட்டம். தப்சீர்ல இருக்குது, சிலரை எப்படி வழிகெடுத்துவான் என்றால், அவனுக்கு முன்னால் அவருடைய குடும்பத்தில யாரு மரணித்தார்களோ, சில நேரம் அவருடைய அப்பா மௌத்தா போயிருப்பார், உம்மா மௌத்தா போயிருப்பாங்க, தாத்தா மௌத்தா போயிருப்பாங்க, ஊரில் உள்ள முக்கியமான ஒருத்தர் மௌத்தாயிருப்பாரு, அவர்களை எழுப்பி கொண்டு வருவானாம். சக்கராத்தில் நடக்குது. அவங்க சொல்லுவாங்க, நாங்களும் நினைச்சோம் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று, மௌத்தான பிறகுதான் தெரியுது இது பிழை என்று. யாரு சொல்றா? உம்மா சொல்றான், மௌத்தான உம்மா சொல்றான். நாங்களும் நினைச்சோம் குர்ஆன் உண்மை என்று, மௌத்தான பிறகுதான் தெரியுது அது பிழை என்று. இப்படி உம்மா வாப்பா வந்து சொன்னா உள்ளம் எப்படி மாறும்? இதுதான் உண்மையான எக்ஸாம். இது சயின்ஸ் எழுதுறதில் எக்ஸாம், இங்க பாஸ் பண்றது எக்ஸாம். இது அவளத்தை பாஸ் பண்ணணும். நீ சொல்றது பொய், நீ சொல்றது பொய், உண்மை குர்ஆன் தீனுல் இஸ்லாம் உண்மை என்று எடுத்து பேசுற அளவுக்கு துணிவு எங்க வரும்? பயங்கரமான இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அது வாரது உங்களோட உம்மா வாப்பாவும் இல்ல, ஷைத்தான் அவங்களோட ரூபத்தில் வாரான். ரசூலுல்லாஹ்வோட உருவத்தை தவிர மற்ற எவருடைய உருவத்திலே உனக்கு வரையிலும். இது எவ்வளவு பெரிய சோதனையாகும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்திடம் ஷைத்தான் ஒரு சந்தர்ப்பம் கேட்டான், இப்லீஸ், அல்லாஹ் என்ன நீ இப்பவே மௌத்தாக்கிடாம உலகம் முடியும் வரைக்கும் வாழ்றதுக்கு சந்தர்ப்பம் தான். அது அறிஞர்கள் எழுதுவாங்க, நீங்க பயப்படாம துவா கேளுங்க, ஏன் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது படுமான்னு சந்தேகப்படாதீங்க. இப்லீஸோட வேண்டுகோளையே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், ஒன்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டானா? இப்லீஸுடைய துஆவை கபூல் செஞ்சான். இப்லீஸ் கேட்டான், அந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன், எனக்கு கியாம நாள் வரைக்கும் உலகத்துல வாழ்றதுக்கு சந்தர்ப்பத்தை அமைச்சித்தா. அல்லாஹ் சொன்னான், இன்னக மினல் முன்தரி, நீ இருப்பா. அவன் அடியாறுகள் கேட்டா கொடுக்க மாட்டானா? இப்லீஸ்ல கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். நாங்க ரப்பிட்ட கேட்டா தர மாட்டானா? நாங்க பிரச்சனையை சொன்னா ரப்பு முடிச்சு வைக்க மாட்டானா? இப்ப உலகம் முடியும் வரைக்கும் இருந்து வழி கெடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனா ரப்பு சொன்னான், அவன் அல்லாஹ் விட்ட ஒரு வீராப்பு பேசினான், நான் உலகத்தில இருந்து அவ்வளவு பேரை நரகத்துக்கு கொண்டு வருவேன். فَبِعِزَّتِكَ لَأُغْوِيَنَّهُمْ أَجْمَعِينَ, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக இவர்கள் அனைவர்களையும் வழிகெடுத்து நரகவாதிகள் ஆக்குவேன். அல்லாஹ் சொன்ன, நீ வேண்டியதை பண்ணு, இந்த நல்லடியார்கள மட்டும் கை வைக்க உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன். சக்கராத்துல தப்புறண்டா நல்லவனாக இருந்துட்டு போகணும். இல்லா இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், அல்லாஹ்வுக்கு இருந்த மனிதர்கள். அதனால முன்னால இருக்கிற மவுத் இருக்குதே,
இது லேஸ் இல்ல. 6 கட்டங்கள் இருக்குது மௌத்துக்கு. அதுல முதலாவது கட்டம் எழுதுறாங்க, அவரிட மனதிலே வர ஆரம்பிச்சிடும் நான் மௌத்தாக போறேன். இந்த காலம் சரி, நான் மௌத்தாக போறேன். அதான் சிக்னல் விழும், போறாரு. அங்கு ஸ்டார்ட். இந்த நிலைமை எதிர்கொண்டிருக்கிறவங்க நாங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. ஆகவே மௌத்துக்கு பின்னால், மௌத்தோட இந்த உலகத்தில் இருந்த தொடர்புகள் அருந்து பெய்திரும். அந்த மௌத்துக்கு பின்னால்தான் நாங்க உலகத்துல எதை தேடி வச்சோமோ அது கை கொடுக்கும். உலகத்தில் இருந்து சுவர்க்கத்தை தயார் பண்ணி இருந்தா சுவர்க்கம் கிடைக்கும். உலகத்துல இருந்து அல்லாஹ் பாதுகாக்க பாவங்களை நிறைய செஞ்சிருந்தா நரகம் தயாராயிடும். எல்லாரோட சுவர்க்கமும் தயாராதான். சுவர்க்கம் இனித்தான் கெட்ட போறன் இல்ல, எல்லாருக்கும் காணி ஒதுக்கீடு செய்து மாளிகைகளை அல்லாஹ் அமைத்து விட்டான். எல்லாருக்கும் காணி ஒதுக்கியாச்சு, எல்லாருடைய மாளிகை கட்டியாச்சு. கூப்பிட்டு கட்டிருக்கிறான் வாங்க என்று. குர்ஆன்ல இருக்குது, உஇத்தத்தில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டாச்சு. மாலையில சொல்றா தயார் பண்ணிட்டோம். ஹதீஸுல் குத்ஸியில் இருக்குது, அஅதத்து லிஇபாதியஸ் ஸாலிஹீன், எனது சாலிஹான அடியார்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். அல்லாஹ் ரெடி பண்ணி தான் வச்சுக்கிறான். எத்தனையோ பேருக்கு இன்னமும் காணியே இல்லை. பல்லும் விழுந்து தாடியும் பழுத்து அடுத்தவண்ட காணியில் இன்னும் வாழ்றாரு. மௌத்தான பிறகும் இன்னொத்தன காணியில் தான் அடக்க போறவரை. சொந்த காணியில் அடக்கிறல்லே, யாரோ வக்குப் செஞ்ச பொது மையவாடியில தான் அதிகமானவங்களை அடக்க போற. வாழவும் காணி இல்ல, மௌத்தாகவும் காணி இல்லாத அக்களிக்குது. எத்தனையோ பேருக்கு சொந்த வீடு இல்ல. துனியால இது, இந்த துனியால தான் இவர் நிம்மதியை தேட போறாரு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுவர்க்கத்துல எவ்வளவு காணி வச்சிருக்கிறான் தெரியுமா? அது பர்ச்சஸ்ல ஏக்கர்ல இல்ல. இங்க சொல்றாரு 50 ஏக்கர் வயல் காணி இருந்தா காரூண்ட செல்வம் மாதிரி நினைப்பவருக்கு 50 ஏக்கர் இருந்தா 200 ஏக்கர் இருக்குது. முழு ஏரியாவுள்ள காணி இவர்தான். அவரு சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துக்கு கடைசியாக போறாள் அவர் யாரு? பாவத்தில மூழ்கி இருந்தவர், நன்மையே செய்யாதவர், கலிமா சொல்லி இருந்தார் ஆனால் பாவத்தில மூழ்கி இருந்தவர், ஒரு சுஜூது கூட செய்யாதவர். இவரை நரக நெருப்பில போட்டு சுட்டு இவர் கரி போல ஆகிப்பாராம். அடுப்பு கரிக்குது, இது போல ஃபஹ்மன் கரியாக மாறிப்பார். அல்லாஹ் அவரை நரகத்திலிருந்து வெளியில் எடுப்பான். எடுத்து ஜீவ நதி என்ற ஆறு இருக்குது, நஹருல் ஹயாத், முஸ்லிம் ஷரீஃப்ல ரிவாயத், அதுல போட்டு அவரோட பொடி எல்லாம் வளர்ந்துடும். இப்ப சொல்ல சொர்க்கத்துக்குள்ள போண்டு ஓண்ட இடத்தை பொடி. இவர் சொல்லுவாரு, யா அல்லாஹ் சொர்க்கம் ஃபுல் ஆயிக்கே, எங்களுக்கு இடம் இல்ல போலிக்கு, லாஸ்ட்டுக்கு இல்லையா நாங்க வந்து வஜத்துஹா மல்ஆ, சொர்க்கம் நிறைஞ்சு போய்த்திருக்குது, எங்களுக்கு இடம் இல்லையா அல்லாஹ். அல்லாஹ் சொன்ன, இங்க இடம் இல்லைன்னு கதை இல்லடா, உனக்கு எவ்வளவு இடம் வச்சிருக்கிறேன் தெரியுமா? உலகம் போல 10 மடங்கு, சாய்ந்த மருது போல 10 மடங்கோ, கல்முனை போல 10 மடங்கோ இல்ல, உலகம் போல 10 மடங்கு உனக்குள்ள இடம். இது கடைசியா போற சொர்க்கவாதிக்கு. முஸ்லிம்ல ரிவாயத்துக்கு, சஹீஹ் முஸ்லிம், லக்க மிஸ்லு துன்யா வ அஷரத்து அம்சாலிஹா, உனக்கு உலகமும் அது போல 10 மடங்கும் காணி. இங்க ஒரு காணிய வாங்கினா அத டோசர் போட்டு பெக்கோ போட்டு வெளிசாக்கொடியே, பாம்பு பொந்து ஒரு பக்கத்துல, சேரு இன்னொரு பக்கத்துல, புழு இன்னொரு பக்கத்துல, பழைய சாமான்கள் இன்னொரு பக்கத்துல, இது போல அவிஞ்சி துருவாட வீசக்கூடிய காணிகள் சொர்க்கத்தில. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, துராபுஹா மிஸ்குன் அஸ்ஃபர், சுவர்க்கத்தினுடைய
நிலவே, கீழே இருக்கிற மண்ணே, நறுமணம் கவலும் கஸ்தூரி என்னாங்க. அங்குள்ள நிலமே கஸ்தூரி தான். சேரு காடெல்லாம் அங்க பாக்கிறார். உலகம் போல 10 மடங்கு ஒவ்வொரு ஆளுக்கு தாரா. இங்கதான் ரூம் இருக்குது, இங்கதான் குடிசையில வாழ்றாரு, இங்கதான் வீட்டில வாழ்றாரு. பெரிய பணக்காரன் மாளிகையில வாழ்றாரு. அரசர்கள், மன்னர்கள், கோடீஸ்வரர்கள் மாளிகையில வாழ்றாங்க. சுவர்க்கத்துல வீடு குடிசை இந்த பேச்சையில குடிசை வச்சிருக்குது, அது ஓய்வெடுக்க. சொர்க்கத்தில் உள்ள அவ்வளவு பேருக்கும் அல்லாஹ் பலஸ்தான் கட்டிக்கிறான், மாளிகை. எல்லாருக்கும் மாளிகை. பிளாக் கல்லால இல்ல, செங்கல்லாலையும் அல்ல. ஒரு கல்லு தங்கம், இன்னொரு கல்லு வெள்ளி, இடையில போட்டிருக்கிறது சுண்ணாம்பல்ல, இடையில வச்சிருக்கிறது கஸ்தூரி கலவை. ரப்பு எங்களை கட்டிக்கிறான். சஹாபாக்கள் துனியாவில் ஹயாத்தோடு வாழும் போது சஹாபாக்கள் போக போகிற சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு வந்தாங்க. அப்ப எவ்வளவு கேரண்டி, அது எவ்வளவு ஷூர். அது அங்கு கிடைக்கும் காணியில் யாருக்கும் பங்கில்லை, அங்கு கிடைக்கும் காணியில் அனந்திர சொத்து உரிமை இல்லை. நீங்களே பாவிக்க போறீங்க. அனந்திரம் வாரது மௌத்தானா? மௌத் இல்லங்க. அங்குள்ள மாளிகை உங்களுக்கு மட்டும்தான், இன்னொருத்தருக்கு அதில் உரிமை இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஅராஜோட இரவில நான் போய்கொண்டிருந்தேன், அப்படியே ஒரு மாளிகை தெரிஞ்சிச்சு. அதோட அழகு எப்படி என்றா மேகத்தை போல இருந்தது. இன்னைக்கு அமெரிக்காவில் ஒன்றதான் ஒயிட் ஹவுஸ் என்றாங்க, வெள்ளையாக இருக்கிறதால இல்லையா? எவனோ கட்டினோ எப்போ விடிய போகுது. ரசூலுல்லாஹ் வெள்ளையாக பார்க்கிறாங்க, மேகம் போல. உள்ள எட்டி பார்க்கிறாங்க, ஒரு ஆறு ஓடுது. ஹூர்லீன் வுது செய்து கொண்டிருக்கிறார். இது ஸஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. வஹூருல் ஈன் வம்ராத்து மினல் ஜன்னah ததவضா, வுது செய்து கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் உள்ளத்துல வந்துச்சு, இவ்வளவு அழகா இருக்குது, இது எனக்கு தானோ? மலாயிக்காமார்களை கேட்கிறாங்க, யாருடா இது? சொன்னாங்க, இது ஹதரத் உமர்ட சொர்க்கம். ஹதரத் உமர் துனியா அளிக்கிறாங்க, ஹதரத் உமர்ட சொர்க்கம். சுப்ஹானல்லாஹ். அடுத்த நாள் காலையில ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல சொல்றாங்க, உமர் உங்களோட சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்தேன். எவ்வளவு குளிர்ந்திக்கும் உங்களுக்கு. நாங்க அடுத்தது ஏற போற இடம், அது அடுத்த வீடு. யா ரசூலல்லாஹ், ஏன் வெளியால பார்த்துட்டு வந்தீங்க, உள்ள போய் பார்த்துட்டு வந்திருக்கலாமே? அது உமர் கேட்கிறாங்க. சொன்னா, யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் அப்படியே ஒரு யோசனை வந்ததுதான், உள்ள போய் திரு பாப்போம். இருந்தாலும் நான் இல்லாத நேரம் ஏன் வீட்டுக்குள்ள ஏன் போனீங்க என்று உங்களோட ரோஷம் வெளிப்படுமோன்னு நான் பயந்தேன், அதால வந்துட்டேன். ஹதரத் உமர் கேட்கிறா, அலைகா அகாரு யா ரசூலல்லாஹ், நீங்க போனாலும் நான் ரோஷப்படுவேன். யார் சொல்ல? அழுதுட்டாங்க. காணியும் தயார், சொர்க்கமும் தயார், எல்லாருக்கும் தயாராக தயாராகி. ஆக குறைஞ்ச சொர்க்கவாதிக்கு 2 ஹூர்லீன்கள் இருக்கிறாங்க, 2 மணப்பெண்கள். அதிகமான சொர்க்கவாதிகளுக்கு 70 பேர் வச்சிருப்பாங்க. இப்ப நாங்க யோசிப்போம், இங்க ஏண்டா பெரிய பத்ர் யுத்தம் தானே போவோம், 2 பேர் இருந்தா. அங்க அப்படி யோசிக்கவே இடமில்லை. துனியாவில் உள்ள பெண்ணும் ஹூர்லீன்களோட சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் சண்டை ஏன் வருகுது? பொறாம வாரதால. சண்டை ஏன் வருகுது? கபடம் வாரதால. ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்றான், சுவர்க்கத்துக்கு போக முதல்ல உள்ளங்களை துப்புரவு பண்ணுவோம். அதில் உள்ள பொறாமை, வஞ்சகம், இந்த தன்மை எல்லாம் கலட்டி எடுத்துத்தான் சொர்க்கத்துக்கு அனுப்புவோம். யாருக்கும் யாருடைய கோபம் இருக்காங்க. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில், அவங்க உள்ளத்தில் இருக்கிற இந்த பொறாமை அதெல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு தான் அல்ல அனுப்புறேன். எவ்வளவு சந்தோஷமாய்க்கும் வாழ்க்கை, ஒரு சண்டை இல்லைங்க.
சொர்க்கத்துக்குள்ள போய் இறங்குற நேரம் அந்த மாளிகையின் வாசலில் சுவர்க்கத்து பெண்கள் இவர்களை எதிர்பார்த்து பார்த்திருப்பாங்களாம். ஹதீஸ் சொல்லு. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், அந்த பெண்களை படைச்சிருக்கிறதே ஒரு விசேட படைப்பவங்க. இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ. அவங்க எப்பவுமே குமரிகளாகத்தான் இருப்பாங்க. இளம் வயது குமரிகளாக இருப்பாங்க. வயசு போறல்லவங்க. அவர்களுடைய உடல் உறுப்புகளால் எந்த துருவாடை வீசும் வஸ்துக்களும் வராது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், அவங்களோட கண்களை ஒரு தனியான அழகு, ஒடுங்கினது போல இருக்கும். கஅன்னஹுன்ன காஸிராத்துத் தர்ஃப். இன்னைக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்றதாக இருந்தா அந்த வாலிபர்கள் ரொம்ப பயத்தோடு தான் கல்யாணம் பண்றாங்க. உள்ளால இவள் யாரோட தொடர்போ தெரியாது. எத்தனை பேரோட போன்ல தொடர்பு வச்சிருக்கிறாளோ, வாப்ப வலியுல்லான்னு சொல்றாரு, இவள் அபூஜஹல்ட மகளாக நிக்கிறாளோ என்று பயத்தோடு தான் நிக்காஹ் செய்றவங்க செய்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு கேரண்டி பண்றான், நீங்க தொட முன்னால ஒரு ஜின்னும் அவளை தொட்டதில்லை, ஒரு மனிதனும் தொட்டதில்லை. லம் யத்மிஸ்ஹுன்ன இன்சுன் கப்லஹும் வலா ஜான். ஜின்னும் தொட்டதில்லை, மனிதனும் தொட்டதில்லை. உங்களுக்கு தான் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஒரு செல்வந்தர் அவரது மனைவிய அழகாக உடுப்பாட்டி அழகு பார்க்கிறார். எவ்வளவு குடுப்பு வாங்குவாரு? ஒரு 50,000 உடுப்பு வாங்குவாரா? அதுக்கு பெரிய காசிக்காரனை இருக்கணும். ஒரு 10,000 வாங்குவாரா? 5,000 வாங்குவாரா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு எப்படி உடுப்பாட்டி கொடுக்கிறான்டா, ஹூர்லீன்கள் தலையில போடுற முந்தானை இருக்குதே, உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்ததான். வல நஸீஃபுஹா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா. சஹீஹ் புகாரி ரிவாயத். அவளுடைய தலையில போட்டிருக்கிற அந்த முக்காடு இது உலகத்தில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவள் எட்டி பார்த்தா உலகத்தில் அப்படி ஒரு பகுதி வெளிச்சத்தில் வந்துடுமா, சூரியனை மறைச்சிடுமா. இப்படியான ஆட்கள். ஆக விலை உயர்ந்த பட்டு பிடவையால் அவர்களுக்கு ஆடை தயாராக இருக்குது. ஒரு ஹூருல் ஈனுக்கு 70 உடைகள். அந்த உடைகளின் ஊடாக காலில் உள்ள முள்ளுக்குள்ள இருக்கும் அந்த மெரபோன பார்ப்பாங்க. கண்ணாடி போடாக்க கற்பனையில கூட படாது மனுஷன். ரப்பு அவ்வளவு ஏற்பாடு செஞ்சுக்கிற அவனுக்கு இல்லை, எங்களுக்கு தான். தந்துட்டு பறிக்க மாட்டான், தந்தா எங்களுக்கு தான். ரப்பு கடைசியாக சொர்க்கவாதிகளோட பேசுறது என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்பான், உங்களுக்கு நான் தந்ததுல திருப்தியான்னு கேட்பான். இவ்வளவு தந்துட்டாய் திருப்தி படாம என்ன இருக்கிறான்? இவ்வளவு தந்துட்ட. அல்லாஹ் சொல்ல, அதை விட உண்ட தரவானா? அதை விட உண்ட தரவா? உஹில்லு அலைக்கும் ரிதுவானி, என்னுடைய திருப்பொருத்தத்தை உங்கள் மீது இறக்கிறேன் என்ற அர்த்தம் என்ன? இனி உங்களோடு எனக்கு கோபமே வராது. எவ்வளவு பேர் வீட்டை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், காரை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், காணியை கொடுத்துட்டு பறிச்செடுக்கிறான், ஆட்சி மாறின உன்னை பதவியில் இருந்து துரத்துறான். அல்லாஹ் தந்த வேலை இல்லை, தந்தா உங்களுக்கு தான். இதுக்கு பிறகு உங்களோட கோபமே எனக்கு இல்லை. இந்த ஹூர்லீன்கள் வாசல்ல இருந்து சொல்லுவாங்களாம், உங்களை இவ்வளவு காலமா எதிர்பார்த்திருந்தோம், எவ்வளவு காலம் எதிர்பார்த்திருந்தோம். அவங்கதான் இந்த நாளையும் சொல்லுவாங்க. நான் சொன்னேன் 4 விஷயம் உலகத்துல இல்ல, அதனால உலகம் வாழ்க்கை இல்லை என்று. இந்த நாளையும் ஹூர்லீன்கள் சொல்லித்தான் ரிசப்ஷன்ல அந்த இஸ்திக்பாலுடைய இடத்துல நின்று இவரை வரவேற்பாங்க. இன்னலக்கும் மன் தஹ்யு ஃபலா தமூது அபதா, வாழவே வருகிறீர்கள், இனி மௌத்தாகவே மாட்டீங்க. இன்னலக்கும் மன் தஸிஹு ஃபலா தஸ்குமு அபதா, நீங்கள் எப்போதும் ஆரோக்கியவான்கள், உங்களுக்கு இனி நோயே வராது. சுகரும் இல்ல, கேன்சரும் இல்ல, கொலஸ்ட்ராலும் இல்ல, தலை சுத்துறதும் இல்ல, தடிமனும் இல்ல, காய்ச்சலும் இல்ல. சொர்க்கத்தில் உள்ள எல்லாத்தை கைவிட்டு சாப்பிடலும். ஏன்? நோயே இல்லை. நீங்க சந்தோஷமாகவே இருங்க, உங்களுக்கு கவலையே இல்லை, வாலிபனாகவே இருப்பீங்க, வயோதிபம் வராது.
இதை சொல்லித்தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. ஆக சாதாரண சொர்க்கம் எப்படி இருக்கும்? அதுக்குள்ள 70 ரூம் இருக்கும். இன்னைக்கு 5 ரூம் வச்சாலே வாயால பாக்குறான். 5 ரூம் அல்ல, இவங்களை கட்டிருக்கிற 70 ரூம். ஒரு ரூமோட சைஸ் என்ன தெரியுமா? ஒரு ரூமில் 70 கட்டில். ஒரு கட்டில் நீளம் 6 அடி அல்ல, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போற தூரமா 420 கிலோமீட்டர். பஸ்ல போற ரூட்ல பார்த்தா 420 கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டில்கள் 70 போட்டு 70 ரூம்ண்டா அந்த பலஸ்ட சைஸ நீங்க அனுமானிங்க. இதுதான் உங்களுக்கு ரப்பு கட்டியிருக்கிற மாளிகை. அதில் உள்ள பெட்ஷீட்டுகள் எல்லாம் மிக பெருமதியான அந்த பட்டாலான பெட்ஷீட் போட்டிருக்கிறது. ஃபுருஷ். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்பு இவ்வளவு தயாரிச்சிருக்கிறான். அங்க போன உடனே ரப்பட விருந்து நடக்கும். விருந்து. யஹூதிகள் வந்து கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துக்குள்ள போனோன்னு அல்லாஹ் என்ன விருந்து தருவான்? நாங்க நண்பர்களை கூப்பிட்டு ஹோட்டல்ல சாப்பாடு கொடுக்கிறோம், வீட்டுல சாப்பாடு போடுறோம். அல்லாஹ் சொல்றான், வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஓதி இருப்போம் சூரத்துல் கஹ்ஃபில எங்களுக்கு எங்க விருந்து தர போறான்னு சொல்றான். சூரத்துல் கஹ்ஃப் முடிகிற இடத்துல இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. யாருக்கு ஈமானும் சாலிஹான அமலும் இருக்குதோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அவர்களுக்கு விருந்தினர் மாளிகையாக இருக்குமாம். அல்லாஹ் அக்பர். இதையெல்லாம் ஓத வைக்கிறான், இன்பமாக ஓதுங்க. உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டும் அங்க இருக்குது, உங்களுக்கு விருந்து ரப்பு விருந்து போடுறான். யஹூதிகள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன விருந்து போடுவாங்க? அபுல் காசிம், ரப்பு என்ன விருந்து போடுவான்? சொன்னாங்க, பலாமுன் வனூனுன். சொர்க்கத்து புட்களை சாப்பிட்டு வளர்ந்த அந்த காளை மாட்டினுடைய ஈரலும் இறைச்சும் சொர்க்கத்தில் உள்ள மீன்களினுடைய ஈரலும் கிடைக்குமா? விவரம் தெரியாதவனிடம் அடைய மாட்டிறைச்சி அங்க தாராண்டு. இவன் இங்குள்ள மாட்டிறைச்சி தான் திண்டிருக்கிறான், சொர்க்கத்து மாட்டையாவது கண்டிருக்கிறான். இங்குள்ள மீனாவது தெரியுமா? இந்த பலையா கிளவல்லா கல்லு மீனை விட்டா இவனுக்கு மீனே இல்லை. உலகத்தில் இருக்கிற மீனையே சாப்பிட்டு இல்லை. பாரிஸ்ல நான் ஒரு ஆளை சந்திச்சேன், பிரான்ஸ்ல, எங்க ஸ்ரீலங்கா புள்ள. அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யறார். அவரை காட்டினார் ஒரு யோகட் கப்புடைய சைஸுக்கு மீனால செய்யற ஒரு சாப்பாடு. சொன்னார், இப்ப இந்த ஒரு யோகட் கப் மட்டும் 11,000 ரூபாய் ஸ்ரீலங்காக்கு. அவ்வளவு டேஸ்டா மாதிரி யோகட் கப்பட அளவுக்கு 11,000. இப்ப துனியாவில இவ்வளவு ருசியானதாக இருந்தா ரப்பு சொர்க்கத்தில் வைக்கிற மீன் என்ன ருசியாக்குமா? இந்த விருந்த கொடுத்து தான் சொர்க்கத்தில் உங்களோட வேலை ஆரம்பமா. பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், பழங்கள் ஃப்ரூட்ஸ் இருக்குதே, இங்க ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு எவ்வளவு கஷ்டம். அத கடையில போய் தேடணும், பழுத்திருக்குதான்னு பார்க்கணும், அதையும் உருட்டி பார்க்கிறது. இந்தியாவில் இன்ஜெக்ஷன் இறக்கிக்கிறான். எடுத்த பிறகும் பயம், கடிச்சா புளிக்குமா, உள்ள அவிஞ்சிருக்குமா? ரப்ப சொல்ற, உனக்கு அப்படி ஒரு பிரச்சனையே அங்க இல்ல. நாங்க அஜீவாக வச்சிருக்கிறோம், ஆச்சரியமாக வச்சிருக்கிறோம். நீ சாப்பாட்டுக்கு உட்கார்ந்திருப்பா, இங்க வேறு கீழே இருக்கும், கொப்புகள் மேல இருக்கும், பழம் பறிக்க மேல போகணும். சொர்க்கத்தில வேர்கள் மேல இருக்கும், கொப்புகள் கீழே வரும். நீ இருக்கிற சாப்பாட்டு தட்டுக்கே வந்துடும். நீ உண்ட பறிக்க அந்த இடத்துக்கு இன்னொரு பழம் வரும். ஒரு கடியில் ஒரு ருசி, அடுத்த கடியில் இன்னொரு ருசி. ஒரே மரத்தில் ஆப்பிள், ஒரே மரத்தில் மாம்பழம், ஒரே மரத்தில் செரி, ஒரே மரத்தில் இது, எல்லா பழங்களும் அதிலே பெறலாம். உனது கையை கட்டிய தூரத்திலே பழங்கள் இருக்குது. குதூஃபுஹா தானியா. அந்த டெக்னாலஜி சொர்க்கத்தில் இருக்கிற டெக்னாலஜி இருக்குதே, துனியால இன்னும் வரல. வாங்க சொல்ல போறீங்க.
مقام محمودا وضعته مقام. பெரியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு உலகத்துல அந்த டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்குது. அதை பத்தி பெருமிதப்பட்டு கொண்டிருக்கிறோம். உலகம் அதை பத்தி எழுதி கொண்டிருக்குது. உலகம் அதை பத்தி ஒளிபரப்பிக் கொண்டிருக்குது. உலகத்தில் அந்த காட்சிகள் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. இந்த டெலிபோன் எடுங்க, ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு? இப்படி போட்டு சுத்தணும், அப்பதான் ஒரு போன் போகும். 100 அடிச்சா உண்டு, ஒரு தொலைபேசி அழைப்பு வரும். அதுக்கு பின்னால வந்துச்சு அப்படி அமர்த்துறதுன்னு வந்துச்சு. 92 95ஆம் ஆண்டு ஆகிற நேரம் செல்டல் வந்துச்சு. இப்படி செங்கல் கட்டி மாதிரி ஒன்றை கொண்டு போவாரு. அவர் பெரிய ஹாஜியார் ஆயிப்பாரு. அதுக்கு பின்னால் அப்படி அப்படி வந்து இப்ப எவ்வளவு வளர்ந்துருச்சு, எவ்வளவு வந்துருச்சு. இப்ப ஸ்கிரீன்ல வந்துருச்சு. இப்ப ஹீரோ பக்கத்துல வந்திருக்குது. கண்ணால் அப்படி மேல அசத்துற நேரம் ஸ்கிரீன் மேல போகுது, பனிச்சா கீழே வருது. இன்னும் கொஞ்ச நாளில் இங்க இறங்கினும், அது அங்க இறங்கின பிறகு இங்க வர அவ்வளவு வளர்ந்துட்டு. நீங்க என்னதான் வளர்ந்தாலும் மனிதன் உள்ளத்தால நினைக்கிறத யாருக்கும் வெளியில காட்டிடாது. அல்லாஹ் சொல்ற அந்த தகவல் தொழில்நுட்பம் அங்க இருக்குது. உனக்கு என்ன ஆசை வருகிறதோ உடனே தயாராகும். நீ பறவையை விரும்புறியா? பறவை மாமிசம். பழம் விரும்புறியா? பழம் இருக்குது. உனக்கு மாற்றிச்சு வேணுமா? அது இருக்குது. மான் வேண்டுமா? இருக்குது. வாயால கேட்க தேவையில்லை, மனதால நினைக்கிறது தயாராகும். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹீஹில் அன்ஃபுஸ். மனங்களில் ஆசைப்படுறதில் அங்க இருக்கு, கேட்க தேவையில்லை. இவ்வளவு பெரிய நுணுக்கங்களை ரொம்ப அங்க வச்சிருக்காங்க. அங்க போய் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருப்பாரு. சகோதரரே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், நாங்க உங்களுக்கு என்ன வச்சிருப்போம் தெரியுமா? தண்ணி எல்லாம் போத்தல்ல கிணத்துல வராது, பால் எல்லாம் போத்தல்ல டின்ல எடுக்க தேவையில்லை, தேன் எல்லாம் போத்தல் தேன் எடுக்கிறது இல்ல. அங்க உங்களோட மாளிகைக்கு கீழே ஆறுகளோடும். இதை கொஞ்சம் வசதியானவங்க என்ன கட்டுறாங்க, வீட்டுல அப்படி சின்ன ஒரு ஆறு போல கட்டி அதுக்கு மேல கண்ணாடிய போட்டு மீன்களை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆத்துக்கு மேல நடக்கிறது போல அப்படியும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரப்பு சொல்றான், நாங்க உங்களோட சொர்க்கவாதிகளுடைய சொர்க்கத்துக்கு கீழான 4 ஆறுகளோட வச்சிருக்கிறோம். ஒரு ஆத்துல என்ன ஓடுது? மிக இனிமையான நீல நிற தண்ணி ஓடிக்கொண்டிருக்கும். குர்ஆன் சொல்லுது, இத ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின். பழுதாகாத, எவ்வளவு நாள் போனாலும் பழுதாகாத, கிருமிகள் வராத சுத்தமான மதுரமான நீர் ஒரு ஆறாக ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களோட மாளிகைக்கு கீழால. வஅன்ஹாரும் மின் லபனின் லம் யதகய்யர் தஅமு. இன்னொரு ஆறு ஓடும், பால். எவ்வளவு நாள் இருந்தாலும் அதோட ருசி மாறாது, கெட்டு போகாது, ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும். வஅன்ஹாரும் மின் ஹம்ரின் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன். இன்னொரு ஆறு ஓடும், குடிக்கிறதுக்கு இனிமையான மதுபானம். அந்த மதுபானத்தை உலகத்துல குடிச்சிக்க மாட்டீங்க. உலகத்துல மதுபானத்தை குடிச்ச உடனே அது புத்திய பறிக்குது. சிறுவர்கள் கைகொட்டி சிரிக்கிறாங்க, வீட்டுல அடிச்சு விரட்டுறாங்க, ஊர் மக்கள் தள்ளி வைக்கிறாங்க. உன்னை பைத்தியகாரனாக்கிற பானம் தான் இங்க இருக்குது, அங்க வச்சிருக்கிறான். புத்திய பறிக்கிற மதுபானம் அல்ல, அது போல இன்பம் வேற நீங்க அடைஞ்சிக்க மாட்டீங்க. அவ்வளவு ருசியான மதுபானம். ஹம்ரில் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன். குடிப்பவர்களுக்கு இனிமையான மதுபானம். ஹதீஸ்ல இருக்குது, யார் உலகத்துல மதுபானம் பருகி முறையாக தௌபா செய்யாம மௌத்தானார்களோ அங்குள்ள மதுபான ஆத்தில் அவங்களுக்கு கிடைக்காது. ரப்புல் இஸ்ஸத் 4வது ஆத்துல ஓட வச்சிருக்கிறான், சுத்தமான தேன். வஅன்ஹாரும் மின் அஸலி முஸஃபா. சுத்தமான தேன். இந்த 4 ஆறுகளும் உங்களோட சொர்க்கத்துக்கு கீழால ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த காட்சியை சிந்தனை பண்ணுங்க, கற்பனை பண்ணலாம். ரப்பு சொல்றான், பறவைகளோட மாமிசம். நீங்க எத்தனை பறவையோட மாமிசம் தின்றிருப்பீங்க? நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த பறவைகளை. அவ்வளவு ருசியான பறவைகளோட மாமிசம். ரப்பு சொல்றான், வலஹ்மி தைரின் மிம்மா யஷ்தஹூன். அவங்க ஆசைப்படுற பறவைகளோட மாமிசமும் அங்க தயாராக இருக்கு. சூரத்துல் வாக்கியா இருக்கு.
பறவைகளோட மாமிசம். எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்க வேலையே செய்ய தேவையில்லை. எங்கட எந்த வேலையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. எங்கட வேலைகள் எங்கட மனைவிமார்கள் செய்ய தேவையில்லை. எங்கட வேலைகளை எங்கட ஹூர்லிங்கள் செய்ய தேவையில்லை. எங்களுக்கு வேலை செய்து கொடுக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு படைப்பை வச்சிருக்கிறான். அவங்க சிறுவர்களாகவே எப்போதும் எடுப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களோட அழகு என்ன தெரியுமா? உங்களோட சொர்க்கத்துல வேலை செய்யற அந்த பிள்ளைகளோட அழகு நீங்க நினைப்பீங்க முத்துகளை வீசி வச்சிருக்கிறோம். அவ்வளவு பசங்க. இந்த காலையிலே ஓதிருப்பாங்க சூரத்து தஹ்ர்ல, யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், அவர்களை சுத்தி வட்டம் அடிச்சு கொண்டே இருப்பாங்க நிரந்தரமான சிறுவர்கள். இதா ரஅய்தஹும் ஹஸிபதஹும் லுஅலுஅம் மன்சூரா, நபியே நீங்க அவங்கள கண்டா நினைப்பீங்க முத்துகளை சிதறி வச்சிருக்கிறோம். அவ்வளவு பசங்க கேட்டுக்கொண்டே இருப்பாங்களா, உங்களுக்கு என்ன தேவை, சாப்பிட என்ன தேவை, குடிக்கிறதுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன வேலை செஞ்சு தரணும், வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அங்க சந்தையும் வச்சிருக்கிறானாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குது. எதுக்கு? அவிஞ்ச கரட்டையும் பாதி கெட்டு போன தக்காளியும் வாங்குறதுக்கு அல்ல, அங்க சந்தை வச்சிருக்கிறான் மனிதனுக்கு அழக மாத்துறதுக்கு. அழக மாத்துறதுக்கு மிக அழகாக இருப்பாரு. வெள்ளிக்கிழமை அந்த சந்தைக்கு போய் புதிய அழகுன்னு மாத்திக்கிட்டு வருவாரு. ஹூர்லிங்கள் சொல்லுவாங்க, நீங்க போனதே ஒரு தனி அழகு, வந்திருக்கிறீங்க அதை விட அழகாக. எப்படி அழகு? ஒரு தாபியிட்ட கேட்டாங்க, சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு சிறந்த இன்பத்தை எனக்கு சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, மற்ற எல்லா இன்பங்களும் இருக்கும், உனக்கு கிடைக்காத இன்பம் ஒன்று இருக்கு, என்ன தெரியுமா? அங்க ரசூலுல்லாஹ் நிப்பாங்க. நீ விரும்பின நேரம் போய் பார்க்கலாம். வஃபீஹா ரசூலுல்லாஹ், அதுல ரசூலுல்லாஹ் இருப்பாங்க. இப்ப பார்க்கலாமா? ரசூலுல்லாஹ் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த உறவுகள் அங்க பார்க்கணுமோ, யாரை சந்திக்கணுமோ, அடுத்த நிமிஷம் பார்க்கலாம், அடுத்த நிமிடம் கதைக்கலாம். இவ்வளவு பெரிய இன்பங்களை ரப்ப சொல்றான். அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றான், இதெல்லாம் ஏன் தயாரிச்சு வச்சிருக்கிறோம் தெரியுமா? இதை தர்றதுக்கு தான் அவங்களோட கட்டுப்பாடாக வாழுங்கன்னு சொல்றோம். காலையில சூரத்து தஹ்ர்ல இதை சொல்றான், இன்னஹாதா, இந்த இன்பங்கள் எல்லாம் கானலக்கும் ஜஸா, உங்களுக்கு கூலியாக வச்சிருக்கிறோம். உங்களை அமல் செய்ய சொன்னது சும்மா அல்ல, உங்களை சிரமப்படுத்துறதுக்கு அல்ல, இந்த இன்பங்களை தர்றதுக்கு தான் உங்களுக்கு அமல் செய்ய சொன்னோம். உங்களை தொலை சொன்னது இத, பாவத்தை விட சொன்னது இதை தர்றதுக்கு, ஹராத்தை பார்க்க வேணும் என்று சொன்னதை தர்றதுக்கு, வட்டியை தொடாது என்று சொன்னதை தர்றதுக்கு, மதுபானம் அருந்தாது என்று சொன்னதை தர்றதுக்கு, பார்வையை தாழ்த்து என்று சொன்னதை தர்றதுக்கு. வகான சாயுக்கும் மஷ்கூரா, நீங்க உலகத்துல தீனுக்காக செய்த அந்த சேவைகள் இருக்குதே, எந்த சேவைகளையும் நாங்க மறந்து போகல, அது நன்றியோடு நினைவு கூறப்படக்கூடியதாக இருக்குது. உங்களோட ஒவ்வொரு அமலையும் நாங்க சுக்குரோட நினைவு கூர்ந்து இதை தர்றோம். சுப்ஹானல்லாஹ். ரப்பு எப்படி தரான்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்ப இது இந்த பாக்கியம் கிடைக்குது கலிமா கிடைச்சதால. கலிமா இல்லாதவங்க பாருங்க, இந்த நாட்டிலே எங்களை விட 10 மடங்கு மக்கள் இருக்கிறாங்க கலிமா இல்லாம. நாங்க ஒரு 28-30 லட்சம் மக்கள் கலிமாவோட இருக்கிறோம். இதை தவிர்ந்த 2.5 கோடி மக்கள் இந்த நாட்டில் கலிமா இல்லாம இருக்கிறாங்க. சொர்க்கத்தோட வாசலை கூட எட்டி பார்க்க கிடைக்காது. அல்லாஹ் எங்களுக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் எங்களோட எவ்வளவு இறக்கப்பட்டிருக்கிறான். எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு வேலை, மௌத்தாகிற வரைக்கும் அல்லாஹ்வோட கட்டளைகள்ல அப்படியே கட்டுப்பட்டு நடந்து, கூடாது என்று சொன்னவைகளை விட்டு, மனதில் வரக்கூடிய ஆசைகளை தவிர்ந்து, அல்லாஹ் சந்தோஷப்படக்கூடிய விதத்துல உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்னா நிம்மதியான வாழ்க்கை அங்க வாழலாம். ஆகவே இதை அடையறதுக்கு தான் குர்ஆன்ல ரப்பு சொல்றான், உங்களை சொர்க்கம் வரைக்கும் கூட்டிக் கொண்டு போற ஒரு தலைவர் இருக்கிறார், அந்த தலைவர் தான் குர்ஆன். குர்ஆனை நீங்க பிடிச்சீங்கன்னா குர்ஆன் உங்களை சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும். ஒரு தாபிஈ சொல்றாரு, நீங்க பிள்ளைகளுக்கு அதை படிப்பிக்கிறீங்க காசிக்காக, இதை படிப்பிக்கிறீங்க 4 பேர் பாராட்டுறதுக்காக, இதை படிப்பிக்கிறீங்க மேடையில ஏற்றி அவர்களை பொன்னாட போத்துறதுக்காக. உங்களோட பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்க,
அல்லாஹ் விரும்புற மாதிரி ஓதுறதுக்கு படிச்சு கொடுங்க. குர்ஆனை மனப்பாடமாக்கி கொடுங்க. குர்ஆனை பயமில்லாம நீங்க பிள்ளைகள கையில கொடுங்க. குர்ஆன் அவங்கள சொர்க்கம் வரைக்கும் கூட்டிட்டு போகும். புத்தியுள்ள தகப்பனது செய்வார். குர்ஆனை கொடுங்க பிள்ளைகளுக்கு, குர்ஆன் சொர்க்கம் வரைக்கும் கொண்டு போகும். சூரத்துல் பக்ராவை ரப்ப எப்படி ஆரம்பிக்கிறான்? இந்த குர்ஆன்ல சந்தேகமான விஷயங்கள் இல்ல. ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இந்த குர்ஆன் முத்தகீங்களுக்கு வழிகாட்டும் என்றான். எங்க வழிகாட்டும்? சொர்க்கம் போறதுக்கு. ஹுதல் லில் முத்தகீன். சொர்க்கத்துக்கு இப்ப சொன்ன இன்பங்களை அடையனே தயாரா? குர்ஆனுக்கு பின்னால போ. குர்ஆன் ஹாதி. குர்ஆன் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். யாருக்கு சொர்க்கம் வழிகாட்டும்? குர்ஆன் வழிகாட்டும் முத்தகீங்களுக்கு. அல்லாஹ் சொல்ற முத்தகீன்னா தாரு. நாங்க பார்க்கணும், நான் முத்தகீன்ல உள்ளவனா, நான் அதில இருந்தா தான் குர்ஆன் என்ன பொறுப்பெடுக்கும். நான் முத்தகியாக இருந்தா தான் குர்ஆன் என்ன பொறுப்பெடுக்கும். குர்ஆன் என்ன சொர்க்கம் வரை கொண்டு போகும். முத்தகியாக இருக்கிறதுக்கு ரப்பு 3 நிபந்தனை சொல்றான். முதலாவது அவருடைய ஈமான் சீராக இருக்கணும். இரண்டாவது அவருடைய உடல் அமல் செய்யக்கூடிய உடலாக இருக்கணும். மூணாவது அவருடைய செல்வம் தீனுக்கு செலவழிக்கப்படணும். முத்தகீட உள்ளத்துக்கு வேலை இருக்குது, முத்தகீட உடலுக்கு வேலை இருக்குது, முத்தகீட செல்வத்துக்கு வேலை இருக்குது. அல்லதீன யுமினூன பில் கைப். அவங்க மறைவானவைகளை நம்புவாங்க, கண்ணுக்கு காண்றதை மட்டுமே இல்ல நம்புவாங்க. முத்தகீங்கள் மறைவானதை நம்புவாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னா கண்ணை பொத்திக்கிட்டு நம்பிடுவாங்க. அவங்கதான் முத்தகீங்க. தொழுகையை நிலைநாட்டுவாங்க. தொழுகை பிரதான அமலை சொல்லி இருக்குது. அடுத்த அமல்கள் எல்லாத்தையும் உடலால செய்வாங்க. வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். நாங்க அவங்களுக்கு கொடுத்த செல்வத்தால செலவு செய்வாங்க. இந்த 3 சிஃபத்தும் எங்களுக்கு இருக்குதான்னு பாருங்க. இந்த 3 சிஃபத்தும் இருந்தா நாங்க முத்தகிய குர்ஆன் பொறுப்பெடுக்கும். குர்ஆன் யார பொறுப்பெடுக்குதோ சுவர்க்கம் வரைக்கும் வழிகாட்டும். இதுக்கு தான் எங்கட காலத்தை செலவழிக்கணும். எங்கட பகல்கள் இதுக்கு செலவழிக்கப்படணும். எங்கட இரவுகள் இதுக்கு செலவழிக்கப்படணும். இதுக்கு செலவழிக்கிறது தான் வெற்றிக்கு வழி என்றது விளங்கணும். சஹாபாக்களுக்கு அதுதான் விளங்கப்படுத்தப்பட்டுச்சு, எங்களுக்கு விளங்கப்படுத்தப்படல. அதனால நாங்களும் இஸ்லாத்துக்கு வெளியில உள்ளவர்களை போல எதிலேயோ நிம்மதி சந்தோஷம் இருக்குதுன்னு தேடிக்கிட்டு அவங்களுக்கு பின்னால போயிட்டு இருக்கிறோம். ஆகவே அந்த இடத்தை அடையலும் ஈமானுடைய முயற்சியை கொண்டு முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ். பாவங்களுக்கு எல்லாம் தௌபா செஞ்சு வயது போயிருச்சு, கபரு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, கபருடைய நாள் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அதனால சந்தோஷமாக அந்த ரப்ப சந்திக்கிறதுக்காக நாங்கள் எல்லாரையும் தயார்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்வானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. يا الله கிருபையுள்ளவனே, அன்பானவனே, கண்ணியத்துக்குரியவனே, மேலானவனே, பல தாய்மார்களை விடவும் இரக்கமுள்ளவனே, எங்கள் அனைவர்களது பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. பூர்த்தியான மக்ஃபிரத்தை நசீபாக்குவாயாக. தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்திடுவாயாக. எங்கட சொல்லாலையும் நரகம் போற வார்த்தைகளை பாவிக்க வச்சிடாதையா அல்லாஹ். சில மனிதர்களுடைய நாவை அவர்களை நரகத்தில் முகம் குப்புற விழுத்தாட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வச்சிடாதையா அல்லாஹ். எங்களோட செயல்கள் எங்களை நரகம் கொண்டு செல்லும் செயல்களாக ஆக்கிடாதையா அல்லாஹ். உன்னுடைய திருப்பொருத்தத்தோட வாழ்றதுக்கு நீ தௌஃபீக் நசீபாக்கிறியா அல்லாஹ். உன்ட உதவி இல்லாம நல்லதை செய்ய இயலாதையா அல்லாஹ்.
உன்னை ஜிக்ரு செய்யறதுக்கும் நீ தான் உதவி செய்யணும் யா அல்லாஹ். உனக்கு நன்றி செலுத்தவும் நீ தான் உதவி செய்யணும் யா அல்லாஹ். உனது இபாதத்துகளை அழகாக செய்யறதுக்கும் நீ எங்களுக்கு உதவி செஞ்சிரியா அல்லாஹ். நீ மகா கிருபையாளன் யா அல்லாஹ். எங்களுடைய எந்த பாவங்களையும் விட்டு வைக்காதே யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால தௌபா செய்வதற்குரிய இல்ஹாமை நசீபாக்குவாயாக, அதற்குரிய தௌஃபீகை நசீபாக்குவாயாக. எந்த பாவத்தோடையும் கபருக்கு போயிடக்கூடாது யா அல்லாஹ். நிம்மதி இழந்து பெய்தரும் யா அல்லாஹ். கபரிலையும் துன்பத்தோட வாழ வேண்டி வரும் யா அல்லாஹ். மஹ்ஷர்லையும் பயத்தோடு எழும்ப வேண்டி வரும் யா அல்லாஹ். என்ன நிலைமையோடு பயந்து கொண்டு இருக்க வேண்டி வரும் யா அல்லாஹ். ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபா செய்து அதை அதிலிருந்து முழுமையாக விடுபட்டு மக்ஃபூரீன்களாக மன்னிக்கப்பட்டவர்களாக உன்னிடத்தில் வந்து சேரக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கியது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நல்லவைகளை அலங்காரமாக காட்டிறியா அல்லாஹ், அலங்கரித்து காட்டிறியா அல்லாஹ். அதில் ஈடுபடவும் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஒவ்வொரு அமலையும் இஹ்லாஸோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். பாவங்களை கண்டாலே அதிலுடைய அருவருப்பை காட்டிறியா அல்லாஹ், அசிங்கமாக்கி காட்டிறியா அல்லாஹ். அதிலிருந்து துருவாடைய வீச வச்சிரியா அல்லாஹ். அதில் வெறுப்பை உண்டாக்கியா அல்லாஹ். மஷ்ரிக் மக்ரிபுக்கு இடையில் உள்ள தொலை தூரத்தை எங்களுக்கும் பாவங்களுக்கும் இடையில ஏற்படுத்தி தந்திரியா அல்லாஹ். பாவங்களிலிருந்து தூரமாகி நடந்து கொள்ள தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். குஃப்ரிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஷிர்கிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஃபக்ரிலிருந்து எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு நன்றி செலுத்தி வாழ்வதற்கு கிருபை செய்வாயாக. நிரந்தரமான தாயிமான சாபித்தான ஈமான நசீபாக்குவாயாக. அழியாத நிஅமத்துகளை தந்தருள்வாயாக, அழியாத நிஅமத்துகளை தந்தருள்வாயாக. நாளை கியாமத்துடைய நாளையில் மேலான ரசூலுல்லாவோட பேத்து இணைஞ்சு கொள்ற பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். தனிமைப்படுத்திடாதையா அல்லாஹ், எங்களை விரட்டிடாதையா அல்லாஹ், விரட்டிடாதையா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போட பிறகு விரட்டிடாதையா அல்லாஹ். கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். உன்னை எப்படி காணாம நம்பி இருக்கிறோமோ ரசூலுல்லாவையும் கண்ணால பார்க்கல யா அல்லாஹ், பார்க்காமலே நம்பி இருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், ரொம்ப ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம், ரொம்ப ஒரு பயங்கரமான காலத்தில் இருக்கிறோம். ஈமானுக்கு சவாலான, ஈமானுக்கு ஆபத்தான அமல்களை குறைக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய ஈமான பூர்த்தியாக்கி தந்துடுவாயாக. சாலிஹான் அமல்களை நசீபாக்குவாயாக. ஈமான் எதன் மூலம் வளருமோ, துரிதமாக வளர்ச்சி அடையுமோ அந்த அமல்களை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கபராளிகள் இருக்கிறார்களோ அந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரையும் மன்னிப்பாயாக. அவர்களுடைய கபறுகளை சோட பூங்காவனங்களாக ஆக்கிடுவாயாக. அதாபிலிருந்து ஃபித்னாக்கள் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. எங்களது பெற்றோர்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக. யாருடைய பெற்றோர்கள் கபரில் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களை பொருந்தி கொள்வாயாக. அவர்களுடைய சகல தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்திருவாயாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. யாருடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை ஷுக்ரு செய்யும் பெற்றோர்களாக ஆக்குவாயாக. அவர்களுக்காக நாங்களும் நன்றி செலுத்தும் பிள்ளைகளாக எங்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை கபூல் செய்வாயாக. இந்த ஜமானிலே மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது பிள்ளைகளை நல்லவர்கள் ஆக்குவது, சாலிஹீன்களாக முஸ்லிஹீன்களாக ஆக்குவது. யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை வழிகெடுத்து விடாதே யா அல்லாஹ், வழிகெடுத்த இடம் கொடுக்காதே யா அல்லாஹ். எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து யா அல்லாஹ். சஹாபாக்கள பிள்ளைகளை போல ஆக்குவாயாக, தாபிஊன்கள பிள்ளைகளை போல ஆக்குவாயாக, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகளை போல ஆக்குவாயாக. எங்களோட பிள்ளைகளை நல்லவர்களாக நீ கபூல் செய்துவாயாக. எங்களோட சந்ததிகளில் எந்த ஒரு காலத்திலையும் ஷிர்கையோ குஃப்ரையோ கொடுத்திராதே யா அல்லாஹ். எங்களோட இடங்களில் யாரும் உனக்கு மாற்றமான முறையில வழிபடுவதற்கு நீ இடம் கொடுத்திராதே யா அல்லாஹ். எங்களை எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறோம் ரஹ்மானே, அத்தனை பேருக்கும் ஆஃபியத்தை கொடுத்தருள்வாயாக. எங்களை எத்தனையோ பேர் கடனாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த கடன்களை திருப்பி செலுத்துவதற்கு இலகுவான வழிகளை நீ காட்டி தந்திரியா அல்லாஹ். கடன் இல்லாமல் மௌத்தாக எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ பேர் திருமண வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சாலிஹான ஜோடிகளை அமைத்து கொடுப்பாயாக. திருமணத்துடைய உண்மையான ஹக்கீகத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்துவாயாக. திருமணமான பின் நாங்கள் இருவரும் இணைந்து தீனை ஹயாத்தாக்க வேண்டும் என்ற அந்த உண்மையை விளங்கப்படுத்துவாயாக. திருமணம் முடித்த பல பேர் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு ஸுர்ரியத்தன் தய்யிபாவை நசீபாக்கி அவர்களை கொண்டு நீ கண்குளிர்ச்சி ஏற்படுத்துவாயாக. இறுதி நேரத்தை லா இலாஹ இல்லல்லாஹ்
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு அமைத்து தருவாயாக. உன்னுடைய வெகுமதிகள் அனைத்தையும் அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அதாபிலிருந்தும் உன்னுடைய கோப பார்வையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாத்திருவாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா யா மௌலானா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லி அலன் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான்